பிரைஸ் அலார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 41ஆம் அதிகாரம் வசனம் 15. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களும் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமேன். இந்த கனமான வார்த்தையை கொடுத்து ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து என்ன தைரியப்படுத்துறாங்கன்னா, அவர் உங்களை போர் அடிக்கிறதற்கு உங்களை புதிதும் கூர்மையுமான பற்களும் உள்ள எந்திரமாக்குகிறாராம். நீங்க மலைகளை மிதித்து நொறுக்கி போடுவீங்க, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள், துக்கங்கள், எல்லா வனாந்தர வாழ்க்கைக்கு ஒரு முடிவை ஏசப்பா உண்டு பண்றாங்க. அதாவது இவ்வளோ காலத்திலையும் நீங்க பொறுமையோட அந்த சகிப்புத்தன்மையோட நீங்க இருந்தீங்கல்ல, அது ஏசப்பா உங்களை ப்ரிப்பேர் பண்ணாரு. ஏசப்பா உங்களை ஒரு பெரிய காரியத்துக்காக உங்களை உருவாக்குனாங்க. அதுதான் இந்த வசனத்தோடைய அர்த்தம். ஸோ இந்த டைம்ல நீங்க பயங்கர ஸ்ட்ராங் ஆயிருப்பீங்க. எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை உங்க வாழ்க்கையில அனுமதிச்சாருன்னா, உங்களை உருவாக்குறதுக்கு. ஏன்னா அப்பதான் நீங்க பிசாசையும் மனிதனையும் ஜெயிக்க முடியும். நீங்க நினைச்சிருக்கலாம், நமக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, நம்ம கம்முன்னு இருந்தா கூட நம்மளை தேடி வாலண்டியரா பிரச்சனை நம்மளை நோகடிச்சிட்டு இருக்கு, நம்ம யார் ஒம்புக்கும் தும்புக்கும் நம்ம போகலை, ஆனால் நம்மளை தேடி வருது, நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு அநேக தரத்தில் நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அதுக்குரிய அர்த்தம் என்னன்னா, ஏசப்பா உங்களை உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. அதனால தான் பிசாசு உங்களை டார்கெட் பண்ணிட்டான். அதனால தான் ஏசப்பா இவ்வளோ காரியத்தை அனுமதித்து உங்களை அவர் உருவாக்கியிருக்காரு. ஒரு போருக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி நிறைய ட்ரையல்ஸ் எடுப்பாங்க. அதுதான் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் உங்களை குறித்து பண்ணியிருக்காரு. நீங்கள் ஏசப்பாவுக்கு மிகவும் பிடித்த பிள்ளைகள். அதனால தான் உங்களை ஏசப்பா இந்த வனாந்தரத்தில் உங்களை உருவாக்கியிருக்காரு. அநேக தரம் நமக்கே இப்படி நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் அநேக குழப்பத்தோடு காணப்பட்டிருக்கலாம். அப்போல்லாம் ஏன் இதை அனுமதிச்சார்னா, உங்களை இன்னும் உருவாக்குறதுக்கு. ஏன்னா நீங்கள் அவருக்கு தேவை. என் பிள்ளை எனக்கு தேவைன்னு சொல்லி ஏசப்பா இந்த நாளில் சொல்கிறாங்க. அதனால தான் உங்களை உருவாக்குறதுக்கு தான் இந்த வனாந்தரமே தவிர்த்து இந்த காரியத்திலே உங்களை மூழ்கடிக்க இல்லை. நீங்கள் பிசாசை நொறுக்குவீங்க, உங்களுக்கு எதிராக வந்த மனுஷர்களை நொறுக்குவீங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாங்க. உங்கள் கூட அவர் எப்பயுமே இருப்பேன்னு சொல்லிட்டாரு. எதை குறித்து ஏமா கவலைப்படவே வேண்டாம், எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில் நீங்கள் சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் புதிதும் கூர்மையுமான பற்களும் உள்ள எந்திரமாக்கிட்டீங்க. ஸ்தோத்திரம். அவங்க எல்லாரும் இந்த மலைகளை மிதித்து நொறுக்கி இந்த மனிதர்களையும் அவர்களுக்கு எதிராக எழும்புகிற பிசாசையும் நொறுக்கி போடுறதுக்கு கிருபை செய்யுங்க. தாழ்த்துறவர் மீட்கிற மீட்பரேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment.